இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடி வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ். அக்கா 2 மெழுகுவர்த்தி பாக்கெட் கொடுங்க. 5 ரூபாயில 10 ரூபாயிலப்பா? 5 ரூபாயில 2 பாக்கெட் கொடுத்துருங்கக்கா. இதோ வரேன். சரிக்கா. இந்தா மீதி. அக்கா நான் 200 ரூபா கொடுத்தேன்க்கா. 200 ரூபாயா? இல்லப்பா 100 ரூபா தான் கொடுத்த. என்னக்கா காசை வாங்கி உள்ள போட்டு போய் சொல்றீங்க? நான் 200 ரூபா கொடுத்தேன்க்கா. யாரு போய் சொல்றாங்க? நீ 100 ரூபா தான் கொடுத்த. என்னாச்சு அண்ணா? 200 ரூபா கொடுத்து மெழுகுவர்த்தி வாங்கினேன். அக்கா 100 ரூபா தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க. இல்ல மாமா, இவங்க 100 ரூபா தான் கொடுத்தாங்க. வேணா கல்லாப்பட்டியை திறந்து பாருங்க. நான் கொடுத்த 200 ரூபா இருக்கும். ஏங்க கல்லாப்பட்டியில காலையில இருந்து வித்த காசு எல்லாமே தான் இருக்கும். அதுல உங்களோட 200 ரூபாய் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குன்னு நான் கொடுத்த காசு இல்லைன்னு ஆயிருமா? காசை வாங்கி கல்லாப்பட்டி உள்ள போட்டு இல்லன்னு சொல்றீங்க. நீங்க வியாபாரம் பண்றதுக்கு நான் காசு 100 ரூபா அல்லணுமா? வாய முடுங்க. எவ்வளவு கொடுத்தீங்க? 200 ரூபா தானே? ஆமா. இந்தாங்க புடிங்க. அந்த பயம் இருக்கணும். காசை கொடுத்தாச்சுல, எதுவும் பேசக்கூடாது. கிளம்புங்க. இல்ல மாமா, அவன் 100 ரூபா தான் கொடுத்தான். தெரியும், வேணும்னே தான் ஏமாத்துறாங்க. கடை வச்ச காலத்துல இருந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. 5 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுத்தேன்னு சொல்லுவாங்க, 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கஸ்டமர் காசு கொடுத்தாங்கன்னா காசை வாங்கி கல்லாப்பெட்டில போடாத, கஸ்டமர் போற வரைக்கும் காசை மேலேயே வையின்னு. இல்ல மாமா, ஏதோ ஞாபகம். நம்ம கவனமா இல்லைன்னா இப்படிதான் நம்ம காசை யாரோ தின்னுட்டு போவாங்க. வேலையை பாரு போ. மாமா சொல்லு உணரமா, நான் உனக்கு சமோசா வாங்கிட்டு வந்திருக்கேன். சமோசாவா? இந்த சாப்பிடு. பொட்டேட்டோ சமோசா தான். நீ ஏன்டி அப்படி பாக்குற? ஏன் உன் இமை பூர்வங்கள்லாம் இப்படி லாக் ஆயிருக்கு? அதன் காரணம் என்ன? மண்ணை கட்டி. ஏய், ஏன்டி அடிக்கிற? எது கொண்டு வந்து கொடுத்தாலும் லொடுக்குன்னு வாங்கி வாயில போட்டுப்பியா? பொண்டாட்டி ஆசையா வாங்கிட்டு வந்தாலே அவளை பார்த்து நீ சாப்பிட்டியான்னு கேட்போம், இல்ல அவளுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவோம். அதெல்லாம் தோணவே தோணாதா உனக்கு? ஏய், நீ இன்னும் சாப்பிடலையா? இந்தா சாப்பிடு. நீயே தின்னு பண்ணி மாதிரி. சாரிடி உணரம்மா, நல்லா பசி நேரத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்தியா, அதான் டக்குன்னு வாயில போட்டுக்கிட்டேன். உன்னை யார் அல்பத்தனமா ஒரே ஒரு சமோசா வாங்கிட்டு வர சொன்னது? 2 சமோசா வாங்கிட்டு வந்தா நீ சாப்பிட்டுக்கலாம்ல. நான் கேட்டது சமோசாவா இல்ல, உன் பாசத்தை. சரி நீ இங்கே இரு, நான் போயிட்டு 2 சமோசா வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏய், நான் வாங்கிட்டு வரேன்டி. பாவம்ல நீயும் சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வாங்கிட்டு வரேன்டி, வாங்கிட்டு வரேன்டின்றல. என்னடி கூட பைக்குள்ள இத்தனை சமோசா இருக்கு? இத்தனை சமோசா வாங்கி வச்சுட்டு தான் சீன் போட்டியா? என்னத்த சீன் போட்டாங்க? நான் கேட்டது சமோசாவா இல்ல, உன் பாசத்தை தான். அடிப்பாவீங்களா? 5 6. சரி கேப்போம். மாமா என்ன எங்கேயாச்சும் சம்மர் வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு போயேன். குழந்தை சம்மர் வெக்கேஷன் கூட்டு போக சொல்றாங்க. படி. இல்ல, புது இடம் புது மனுஷங்கன்னு போய் பார்த்துட்டு வந்தா உனக்கும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல. நீ இப்படி ஏதாச்சும் செலவு இழுத்துட்டு வராம இருந்தாலே என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஹாய் செல்லம், காலேஜ்லாம் எப்படி போகுது? புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆயிட்டாங்களா? செட் ஆயிட்டாங்க லாவா, அதெல்லாம் செட் ஆகி வேற லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். நான் கூட புது இடம் பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, காலேஜ் படிக்கும் போதே என்ஜாய் எல்லாம் பண்ணிரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையே, அப்புறம் டோட்டல் என்ஜாய்மெண்ட்டும் க்ளோஸ் ஆயிடும். எங்க நான் என்ஜாய் பண்றது? வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். அப்பாட்ட காசு கேட்டா உன்னை படிக்க தானே அமிச்சேன், ஊர் சுத்துறதுக்கெல்லாம் காசு தர மாட்டேன்னு 3 லட்சம் மாதிரி சொல்லிட்டாரு. ஏய் தீபி, உனக்கு காசு வேணா நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு சித்தப்பாவை தொந்தரவு பண்ற? அவரே பாவம் அங்க விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆமா, எவ்வளவு ஒண்ணு ட்ரிப்புக்கு? ஒரு 5,000 ரூபாய் கொடுனா போதும். அவ்வளவுதானே? இரு நானே தரேன். வந்துருச்சா பாரு. வந்துருச்சுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் மைனி. ஏய், எங்க போற? திட்ல உன்னை பொழக்கிறதுக்கு விளக்கமத்த எடுக்க போறேன். மகனே, நான் வெக்கேஷன் கூப்பிட்டா வரமாட்டேன். உன் தங்கச்சி 5000 ரூபாய் கொடுத்து ட்ரிப்புக்கு அனுப்புவியா? ட்ரிப்புக்கு ஷாலினி, டைம் என்ன? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், டைம் என்ன? ஷாலினி லூசு, உட்காந்துக்கிட்டே தூங்குற. உனக்கு தூக்கம் வந்தா வீட்டுல போய் தூங்குடி, கடையில வந்து தூங்காத. தர்திரம். எதுக்கு அழுகுற? முன்னாடியெல்லாம் என்ன ஸ்ரீதேவி மகாலட்சுமின்னு சொல்லுவேன், இப்போ தாத்ரான்னு சொல்லி
ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். ஆ, அப்போ நான் பழசாகிட்டேனா? சொல்லு மாமா, நான் பழசாகிட்டேனா? ஐயோ, ஏய், நான் யதார்த்தமா ஏதாச்சும் சொன்னாலும் அது எப்படியாச்சும் சண்டையாக்கிறேடி. எப்படி? நீ யதார்த்தமாலாம் பேசல, உன் மனசுல இருக்கிறத தான் பேசுற. இல்லடி. நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான். போ. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிங்களுக்கு புருஷங்க மேல பாசம் அதிகமாயிட்டே போகும். ஆனா புருஷங்களுக்கு பொண்டாட்டி மேல பாசம் கம்மியாயிட்டே போகும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. அதனாலதான் நீ என்ன பழசாகிட்டேன்னு சொல்ற. ஏ ஓனரம்மா, யார்டி உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? இங்க பாரு, போ. இங்க பாருன்னு சொல்றல. உன்னை விட்டா யார்டி என்ன நல்லா பாத்துப்பா? வீட்டையும் கவனிச்சுக்கிற, கடையையும் கவனிச்சுக்கிற, பத்தாததுக்கு என்னையும் கவனிச்சுக்கிற. கடவுள் அனுப்புன தேவதடி நீனு. நிஜமா? சத்தியமா. அப்போ நான் பழசெல்லாம் இல்லல்ல, புதுசா தானே இருக்கேன். உண்மையை சொல்லவா? நீ பழசாயிட்டதான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ணே, வாமா தங்கச்சி, என்ன கடை பக்கம் ஆளையா காணோம்? எக்ஸாம்ண்ணே, அதான் வர முடியல. ஏற்கனவே கொடுத்த கடலை மிட்டாய் எல்லாம் வித்துருச்சானே, இல்ல ஏதாச்சும் ரிட்டன் இருக்கா? வித்துருச்சாவா? பறந்துருச்சு. உன் கடலை மிட்டாய்க்கு ஒருத்தர் ஃபேனாவே ஆயிட்டாரு. நீ எப்ப கடைக்கு வந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்காரு. யாருண்ணே அது? இருமா, நான் ஃபோன் பண்றேன். மா, நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்குமா அந்த கடலை மிட்டாய் டேஸ்ட். அப்படியாண்ணே? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே, எல்லாம் பாட்டி தான். நான் கடைக்கு போய் சப்ளை மட்டும் தான் பண்ணுவேன். பாட்டி செஞ்சாங்களா? அதான் அந்த காலத்து டேஸ்ட் அப்படியே இருக்கு. அண்ணே, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, கேளுங்கண்ணே. ஆமாப்பா, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு சொந்தமா 20 ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடலை மிட்டாய் கொடுக்கறது வழக்கம். எங்க ஹோட்டலுக்கு இந்த கடலை மிட்டாய் சப்ளை பண்றியாமா? கண்டிப்பா பண்றேனே. எத்தனை பாக்கெட்ண்ணே தேவைப்படும்? ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் தேவைப்படும். 50 பாக்கெட்டா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, தர முடியுமா? என்னென்ன சொல்றீங்க? கண்டிப்பா தர முடியும். 50 பாக்கெட் கடலை மிட்டாய் விற்கணும்னா 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல கடைக்கடையா ஏறி இறங்கணும்னே. இதுல மிட்டாய் வாங்குற சாக்குல தப்பா பாக்குறவங்க, தப்பா பேசுறவங்கள வேற சமாளிக்கணும். நீங்க ஒரே நாள் 50 பாக்கெட் கேக்குறீங்க, கண்டிப்பா தரேன். சரிம்மா. இதுதாம்மா வியாபாரம். பொருள் நல்லா இருந்தா போதும், ஆர்டர் உன்னை தேடி வரும். இனிமே நீ கடைக்கடையா போய் கடலை மிட்டாய் போகணும்னு அவசியமே இல்ல. ஒழுங்கா இவரோட ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணாலே உனக்கு தேவையான காசு கிடைச்சிரும். கண்டிப்பாக்கா. இங்க பாருமா, வியாபாரம் நல்லா ஆகுதுன்னு நம்ம கடைக்கு கடலை மிட்டாய் போடாம விட்டுறாத. அப்படிலாம் இல்லண்ணே. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும். மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.